Example 4.3. Aguila scored 80% of marks in an examination. If her score was 576 marks, then find maximum marks of the examination. அகிலா எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்கா? 80% மார்க். எவ்வளவுக்கு மார்க் தெரியல, டோட்டல் மார்க் என்னன்னு தெரியல, பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருக்கு. 80%னா 576 மார்க்கா. அப்போ அந்த மேக்ஸிமம் மார்க் என்னன்னு கேட்டிருக்கு. அதாவது இப்போ 500 மார்க்குக்கு நம்ம 400 மார்க் எடுத்தால் 80% எடுத்திருக்கோன்னு சொல்லுவோம். 450 எடுத்தால் 90%ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இது 500க்கு 400 80%. ஆனால் இங்கே இந்த 80% மார்க்கு 576. ஆனால் அந்த மேக்ஸிமம் மார்க் என்னன்னு தெரியல, அதை கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் மார்க்கை எக்ஸுன்னு வச்சுக்கணும். கண்டுபிடிக்கிறத எப்போவுமே என்ன பண்ணணும்? எக்ஸுன்னு வைக்கணும். இப்போது அது மேக்ஸிமம் மார்க் என்னன்னு தெரியாது, அதனால தான் 80% ஆஃப் எக்ஸு ஈக்குவல் 576. ஆக்சுவலாக அந்த மேக்ஸிமம் மார்க்கில் 80% தான் இந்த 576. அதான் இந்த மீனிங். 80%னா 80/100 இன்ட்டு ஆஃப் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்? இன்ட்டு போடணும். எக்ஸ் ஈக்குவல் 576. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஒரு ஜீரோ இல்லை, இந்த 80/100 எக்ஸ்க்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அது ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் போகும்போது ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் வேல்யூ ஆயிரும், டினாமினேட்டர் நியூமரேட்டர் வேல்யூ ஆயிரும். 80/100 100/80ன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணணும். ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 4 2s are 8, 5 2s are 10. நெக்ஸ்ட்டு 4ஆல் கேன்சல் பண்ணணும். 1 4 4, 1 4 4, 4 4s are 16, 4 4s are 16. 144ஐயும் நெக்ஸ்ட்டு 5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 5 4s are 20, 5 4s are 20, 22, 7, 720 மார்க்ஸ். அப்போ மேக்ஸிமம் மார்க்ஸ் என்னது? 720. அப்போ 720க்கு எக்ஸாம் வச்சுருக்காங்க. அதில் அகிலா ஸ்கோர் பண்ணது 576. அந்த 576 மார்க் 80%.